ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சாப்டர் 8 இன்ட்ரொடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 8.3. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் sin 18 டிகிரி பை cos 72 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த sin 18 டிகிரியை நான் ரீஃபார்மேட் பண்ணி எழுத போகிறேன். அதாவது sin 90 மைனஸ் தீட்டாங்கிற பேஸில் கொண்டு வர போகிறேன். ஏன்னா நமக்கு அந்த ஃபார்முலா தான் தெரியும். ஸோ இந்த 18 டிகிரி 90 மைனஸ் 72ன்னு நான் ரீஃபார்மேட் பண்ண போகிறேன். ஸோ sin 90 மைனஸ் 72 பை cos 72. sin 90 minus theta is cos theta. So sin 90 minus 72 becomes cos 72. Denominator la cos 72 எழுதிட்டேன். So cos 72 by cos 72 is 1. So this இதே மாதிரி தான் இந்த செகண்ட் சம்மும். tan 26 by cos 64. இந்த tan 26 நான் tan 90 minus theta ரீஃபார்மேட் பண்ண போகிறேன். ஸோ tan 90 minus 64 by cos 64 வரும். ஏன்னா 90 minus 64 பண்ணும்போது we will get 26. ஸோ இப்போ வந்து tan 90 minus 64 is cot theta. ஏன்னா tan 90 minus theta is cot theta. So cot 64 by cot 64. Cot 64 by cot 64 is 1. Now third subdivision. Cos 48 minus sin 42. இப்போயும் நம்ம இந்த cos 48 cos 90 minus theta அப்படிங்கிற இதுக்கு ரீஃபார்மேட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன எழுதலாம்னா cos 90 minus 42. 90 minus 42 தான் 48. ஸோ cos 48 is reformatted to cos 90 minus 42. இந்த minus sin 42 நான் அப்படியே எழுதிக்கிறேன். cos 90 minus theta வந்து sin theta. ஸோ sin 42 minus sin 42 நான் அப்படியே கொண்டு வந்துடுறேன். sin 42 minus sin 42 is 0. The last subdivision. cosec 31 minus secant 59. ஸோ cosec 31 நான் 90 minus thetaக்கு எழுதுறேன், which becomes cosec 90 minus 59. ஏன்னா 90 minus 59 is 31. இந்த secant 59 நான் அப்படியே வச்சுக்கிறேன், minus secant 59. cosec 90 minus thetaங்கிறது secant theta. ஸோ secant 59 minus secant 59 நான் அப்படியே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 0. இந்த சில பேருக்கு வந்து இந்த 90 மைனஸ் தீட்டா வந்து எது தீட்டா எங்கே எது போடுறதுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப் என்ன சொல்லலாம்னா, அந்த ஃபார்முலா மேலேயே லைட்டாக குட்டியாக எழுதிக்கோங்க. இது 90, இது மைனஸ் தீட்டா. ஸோ கொசிக் 90 மைனஸ் தீட்டாங்கிறது சீக்கன் தீட்டா. ஸோ அந்த தீட்டாவுடைய வேல்யூவை தான் நம்ம சீக்கண்ட்டுக்கு கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது செகண்ட் சம். tan 48, tan 23, tan 42, tan 67 ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் LHS எடுத்துகிட்டு RHS ப்ரூவ் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா tan 90 மைனஸ் தீட்டா. ஸோ கிவன் கொஷனில் இருக்கிற சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம tan 90 மைனஸ் தீட்டா ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். tan 48. ஸோ 48 கேன் பி ரிட்டன் அஸ் 90 மைனஸ் 42. அதனால் tan 48 நான் tan 90 மைனஸ் 42ன்னு எழுதுகிறேன். tan 23 tan 90 மைனஸ் 67 எழுதிட்டேன். பேலன்ஸ் ரெண்டு டேர்மை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து எப்படியும் எனக்கு கேன்சலேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ tan 42 tan 67 நான் அப்படியே நோட் பண்ணிட்டேன். நவ் நமக்கு தெரியும் tan 90 மைனஸ் தீட்டா இஸ் cot தீட்டா. அதனால் tan 90 மைனஸ் 42 வந்து cot 42 ஆகிடும். tan 90 மைனஸ் 67 வந்து cot 67. அண்ட் இந்த ரெண்டு டேர்னையும் நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். நமக்கு தெரியும் cot theta equal to 1 by tan theta. So cot 42 can be written as 1 by tan 42. Similarly, cot 67 can be written as 1 by tan 67. So balance ரெண்டு டேர்மை நான் ஜஸ்ட் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போது நான் tan 42 கேன்சல் பண்ணுறேன் அண்ட் tan 67 கேன்சல் பண்ணுறேன். ஸோ நமக்கு 1 வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. Now moving on to the second subdivision. cos 38 cos 52 minus sin 38 sin 52 கொடுத்துருக்காங்க. இது நம்ம 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். 38 90 மைனஸ் 52ன்னு சொல்லலாம். சிமிலர்லி cos 52 cos 90 மைனஸ் 38ன்னு எழுதிக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிற அந்த டேர்மை நான் அப்படியே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ செகண்ட் டேர்மை அப்படியே கீழே கொண்டு வந்துக்கலாம்.
minus sin 38 sin 52. இப்போது நமக்கு தெரியும் cos 90 minus theta is sin theta. அதனால் இந்த cos 90 minus 52 becomes sin 52. Similarly, cos 90 minus 38 becomes sin 38. And second term அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ஒரு ப்ளஸ்ஸாகவும் மைனஸ் டேர்மும் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணும்போது we will get 0. Hence proved. ஸோ இப்போது தேர்ட் சம் tan 2a equal to cot a minus 18 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2aங்கிறது ஒரு அக்யூட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை ஏங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் tan 2aவை வந்து நமக்கு 90 minus theta ஃபார்முலா மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம அதை வச்சு ரீஃபார்மேட் பண்ணலாம். tan theta equal to cot 90 minus theta. ஸோ இது வந்து நான் cot 90 minus theta, இங்கே tan theta இடத்துல 2a இருக்கிறனால நான் 2aன்னு எழுதுகிறேன். this is equal to cot a minus 18 degree. இதை நான் ரைட் சைடை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு சைடும் காட் இருக்கிறனால ரெண்டு காட்டையும் நான் கேன்சல் பண்ணுறேன். இப்போ தீட்டா மட்டும் இருக்கும். 90 minus 2a equal to a minus 18. minus 18 equal to தாண்டி வரும்போது plus 18 ஆகும். minus 2a equal to தாண்டி போகும்போது plus 2a ஆகும். ஸோ 90 plus 18 equal to a plus 2a. 90 plus 18 ஆட் பண்ணும்போது 108 வரும். a plus 2aங்கிறது 3a. இந்த 3 வந்து a கூட மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. ஈக்குவல் டு தாண்டி வரும்போது டிவிஷன் ஆகும். தேர்ஃபோர் a equal to 108/3 டிவைட் பண்ணும்போது we will get 36 degree. ஸோ a உடைய ஆன்சர் 36 degree. இப்போ ஃபோர்த் சம் tan a equal to cot bன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறது என்னென்னா a plus b equal to 90ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே போல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 90 minus theta பேஸில் எழுத போகிறோம். tan a நான் அப்படியே வச்சுக்கிறேன். this cot b, cot theta equal to tan 90 minus theta. நான் ரெண்டுத்தையுமே டேனில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அப்போ தான் கேன்சல் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ cot theta equal to tan 90 minus theta. therefore cot b equal to tan 90 minus b. இப்போது ரெண்டு சைடும் இருக்கிற tan கேன்சல் ஆகிடும். இப்போ நான் then we have a equal to 90 minus b. இந்த minus b equal to தாண்டி வரும்போது plus b ஆகிடும். therefore a plus b equal to 90 degree, hence proved. ஃபிஃப்த்து சம்மில் secant 4a equal to cosec a minus 20ன்னு கொடுத்துருக்காங்க. 4aங்கிறது ஒரு அக்யூட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி போட்ட சம் மாதிரி தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சேம் secant தீட்டாவை நம்ம cosec 90 minus தீட்டான்னு மாற்ற போகிறோம். இங்கே 4a தான் தீட்டா. ஸோ secant 4a வந்து cosec 90 minus 4a. this is equal to ரைட் ஹேண்ட் சைட் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டு சைடும் cosec இருக்கிறனால cosec கேன்சல் பண்ணுறேன். then it becomes 90 minus 4a equal to a minus 20. ஸோ இந்த minus 20 equal to தாண்டி வரும்போது ப்ளஸ் ஆகும். இந்த minus 4a equal to தாண்டி அந்த சைட் போகும்போதும் ப்ளஸ் ஆகும். now 90 plus 20 equal to a plus 4a. 90 plus 20ங்கிறது 110, a plus 4aங்கிறது 5. 5வும் aவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 5 equal to தாண்டி வரும்போது டிவிஷன் ஆகும். therefore a equal to 110/5 which is equal to 22 degree. ஸோ a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சிக்ஸ்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிங்கிறது இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா sin of b plus c/2 equal to cos a/2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கெல்லாம் ஏஎம்எஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா தெரியும். நம்ம லோயர் கிளாஸஸ்லேருந்து படித்தது. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். therefore angle a plus angle b plus angle c equal to 180 degree. இப்போது இந்த ஆங்கிள் ஏவை மட்டும் நான் ரைட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ என்ன ஆகும்னா angle b plus angle c equal to 180 minus angle a. now இந்த ஈக்குவேஷனில் I am going to divide by 2 on both sides. ரெண்டு சைட்லையும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது angle b plus angle c/2 equal to 180 degree minus angle a/2. இப்போது இதை ரீஃபார்மேட் பண்ணி எழுதுகிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணி எழுதுகிறேன். angle b plus angle c/2 equal to 90 minus angle a/2. அதாவது 180/2ங்கிறது 90, angle a/2வை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா சைன் எடுக்க போகிறேன். டேக்கிங் சைன் ஆன் போத் சைட்ஸ். எல்ஹெச்எஸில் எடுத்தால் ஆர்ஹெச்எஸ்னு எடுக்கணும். ஸோ சைன் ஆஃப் b plus c/2 equal to சைன் ஆஃப் 90 minus a/2. இதுக்கப்புறம்
sin b plus c by 2 equal to cos a by 2. ஏன்னா sin 90 minus thetaங்கிறது cos theta, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் sin 90 minus a by 2 has become cos a by 2. Hence proved. இந்த எக்ஸசைஸில் இருக்கிற லாஸ்ட் சம் 7th சம் sin 67 ப்ளஸ் cos 75னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற ஆங்கிள்ஸை நம்ம 0லேருந்து 45க்குள்ளே நம்ம ரீஃபார்மேட் பண்ணி எழுதணும். அதை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ sin 67 ரீஅரேஞ்ச் பண்ணும்போது sin 90 minus 23 வரும். ஏன்னா 90 minus 23 தான் 67. அதே மாதிரி cos 75 ரீஅரேஞ்ச் பண்ணும்போது cos 90 minus 15, பிகாஸ் 90 minus 15 பண்ணால் 75 வந்துடும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் sin 90 minus thetaங்கிறது cos theta, cos 90 minus thetaங்கிறது sin theta. Therefore, sin 90 minus 23 is cos 23, cos 90 minus 15 is sin 15. இப்போது இந்த ஃபைனல் ஆன்சரில் இருக்கிற ரெண்டு தீட்டாவும் 0லேருந்து 45க்குள்ளே தான் இருக்குது. 23 and 15 ரெண்டுமே 0லேருந்து 45க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக அவங்க கேட்ட மாதிரி ரீஃபார்மேட் பண்ணிட்டோம். ஸோ வித் திஸ் 8.3 எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.